பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல கடவுளுக்கு நன்றி. யார் அந்த கடவுள்? இந்த முன்னாடி உட்கார்ந்திருக்கிற விஜயலட்சுமி தான் எங்கள் கடவுள். அவங்க கிட்ட இருந்து வந்தது தான் இவ்வளவு. நான் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அது ஒன்றும் நல்லா இருக்கு. இதோட ஒரு வெற்றிக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. லவ் ஓ லவ், லவ் ஓ லவ், இதை எத்தனை தடவை சொன்னாலும் இணைக்குது. யாருக்கு தான் இணைக்காது லவ் ஓ லவ்னா? இப்படி ஒரு டைட்டில் வச்சதுலேருந்தே அந்த டைரக்டர் வெற்றி அடைஞ்சிட்டார். இதில் செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினார். கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. அவர் உண்மையிலே வர முடியல. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷ் தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷுங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்குனார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான், தம்பி, உன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷார்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு நீ போயிடு. அது இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் அந்த படத்தில் ஏவிஎம்மில் ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷார்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணும், பவிஷை காணும். என்னடான்னா, அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கேரவன்லேயே படுத்துட்டு ஏபிஎம்ல இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்டையும் எடுக்கணும் பவிஷ். வாங்க. இவர் எங்க வீட்டிலேயே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படினா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படி தான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் அவ்வளோதாங்க. ஒரு படம் துள்ளுபோத இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேனில் செல்வராகவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சவர். காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணிய சிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணதே சுப்பிரமணியம் சிவா தான். இந்த திருடா திருடிங்கிற படத்தில் மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பெரிய படம். அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார். அவர் யாருமே வளர்க்கல. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படி தான் வளர்த்துக்கிறோம். நாங்கள் யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்குறதில்ல.
அதனால நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு என்ன சொல்றது, என்ன சொல்லிக் கொடுக்கறது? அந்த நீக்குங்கிற படம் பண்ணதுல இருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. எங்கன்னா கிளாஸுக்கு போறாரு, எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போறாரு, எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போறாரு, எங்கன்னா ஷூட்டிங் போறாரு. எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா? ஒரு படம் இப்பதான் பூஜை போட்ட மாதிரி இருக்கு. வெஸ்ட் மங்கலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பவிஷ் நல்லா கோஆபரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படியும் காலங்களில் அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி பெறணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஒரு படம் கொடுக்க நான் கூட பண்ணுவேன். நான் இப்போ நடிச்சிருக்கேன். யூசுப் பாய், ஹபீபி எல்லாம் வெளியில் போனால் வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல இருக்கு. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்க ஆடியன்ஸ்க்கும் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். அண்ட் தனஞ்சயன் சார் தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுறாதீங்க சார் ப்ளீஸ். இல்லை பரவாயில்ல. என்னோட முதல் நன்றி, நான் எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் நன்றி எப்பயுமே வந்து தனுஷ் சாருக்கு தான். நான் எந்த மேடையில் இருந்தாலும் லைஃப்பில் என்ன பண்ணாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் நன்றி, என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தனுஷ் சார் தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னை நோட்டீஸ் பண்ணேன் அண்ட் என்னை நோட்டீஸ் பண்ணி படம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட தினேஷ் ராஜ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தில். ஏன்னா நான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வெளில வந்து ஒரு பண்ணுற ஒரு படம் அண்ட் ஃபேமிலி மாதிரி பக்கத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் சார் அண்ட் தனஞ்சயன் சார். அண்டு இந்த கதையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதை போன ஈவெண்ட்டில் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அவர் நரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இஸ் அ வெரி வெரி குட் நரேட்டர். நான் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து நரேட் பண்ணார். அவர் நரேஷன் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சிரிக்க எல்லாரும் எங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. என்ன நான் ஒரு காஃபி குடிச்சேன், 2 காஃபி 3 காஃபி கூட நரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வெரி வெரி குட் நரேட்டர். அண்ட் படமும் அந்த மாதிரி வந்துருக்கு நான் நம்புகிறேன். ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பெரிய டைரக்டர்ஸோட நிறையா பெரிய ஆளுங்களை மீட் பண்ணேன் இந்த படத்து மூலமாக. அதுக்கு இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் வந்து நான் 2 பெரிய டைரக்டர்ஸோட மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவர் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததுலாம் இந்த படத்துலையும் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துலையும் அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு செல்வா சாரோட நடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் லைட்டாக பயந்தேன், பட் ஆனால் போக அவரே ரொம்ப கம்ஃபர்டபுளாகி சரியாக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ செல்வா சார். இன்றைக்கி அவரெல்லாம் வர முடியல, பட் தேங்க்யூ சார். நம்ம பிளெஸிங்ஸ் எப்பயுமே எனக்கு தெரியும் சார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். எனக்கு வந்து ஃபாக்சன் மியூசிக் டைரக்டர் வந்து பேரே சொல்லலை கடைசி வரைக்கும். அவர் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இது புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபர்ஸ்ட் போஸ்டர் தான் பார்த்தேன். ஃபாக்சன் போட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி என்ன அது ஃபாக்சன் பேர் வருது, பிரதீப்னு தானே சொன்னீங்க. அப்படின்னா இல்லை, அவங்க 2 பேர் என்னது பேர் ஃபாக்சன் ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த ரேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் நான் பரிமளான் கோ ப்ரெஷ் ஷோக்கு வந்து மீட் பண்ணேன். அவரை பக்கத்தில் உட்காந்து கடைசி வரைக்கும் தெரியல இவர் தான் ஃபாக்சன், இவர் தான் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு. எனக்கு அப்புறம் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் தான் ஃபாக்சனான்னு சொல்லி இது வந்து அப்புறம் யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் மியூசிக். எஸ். அண்ட் நிறைய பேர் பெரிய ஆளுங்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் டிசர்விங் ஆஃப் இட், பட்
அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தோட டிஓபி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பயங்கர எனர்ஜி, அவர் எனர்ஜி தான். அவர் நைட்லாம் ரொம்ப லேட்டாக ஷூட் போகணும், அவர் எனர்ஜி தான் நான் பாரோ பண்ணிட்டு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரும் டேரக்டரோட காம்பினேஷன்லாம் பயங்கரம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அபிஷேக் மாஸ்டர், அவர் வந்தாலே நான் ஜாலியாகிடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் வேலை கம்மி பண்ண முடியுமோ அவங்களை கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால அவர் வந்தாலே நான் ஜாலியாகிடுவேன். அண்டு அவரோட நான் இன்னொரு படம் பண்ணுறேன். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக டான்ஸ் ஆகிருக்காங்க. மகேஷ் சார் வந்து என்னை ஒரு வாரம் ரிஹர்சல் போக சொன்னார். நான் ஒரு வாரம் ரிஹர்சல் போனேன். அவங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆட்டாங்க. எனக்கு இருந்துச்சு, என்ன ஒரு வாரம் ரிஹர்சல் போனேன் இவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆட்டாங்களே, என்ன இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் that's a very very big thing, and you've danced very very well, and hope this movie gives a big break to you. Thank you so much. நான் யாராச்சும் விட்டு தான் நினச்சேன். Thank you.